டெல்லி தமிழ்ச்சங்க நிர்வாக குழுக்கான தேர்தல் 2022 நவம்பரில் வந்து நாங்கள் எலெக்ஷன் பண்ணோம். இந்த கமிட்டியினுடைய டேர்ம் வந்து 2 இயர்ஸ், 2 வருடம் தான். 2024 நவம்பரோட இந்த கமிட்டியினுடைய டேர்ம் வந்து முடிஞ்சு போச்சு. 2023 நவம்பர் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. இப்போ டிசம்பர், இப்போ 2025 நவம்பர் முடிஞ்சு இப்போ 4வது வருடம் ஆரம்பிச்சது. ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு மேலமாகி இவங்க வந்து எலெக்ஷன் வைக்கல. ஸோ நாங்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணோம், உங்கள் டேர்ம்ஸ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ப்ராப்பராக எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை எதுலேயுமே எடுத்துக்கல. ஸோ நாங்கள் 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஜூலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ் பர் பைலா, தமிழ்ச்சங்க பைலா பிரகாரம் நாங்கள் அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தோம். அதையும் அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் நவம்பரில் நாங்கள் மீண்டும் ஒரு ரிமைண்டர் கொடுத்தோம். அப்பயும் அவங்க எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் பாடி மீட்டிங் வைக்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுத்தோம். ஸோ நோட்டீஸ்னையும் அவங்க எதுவும் பார்க்கல. இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி 13/12/2025 நாங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் பாடி மீட்டிங்காக கால் பண்ணியிருந்தோம். நிறைய மெம்பர்கள், கிட்டத்தட்ட தமிழ்ச்சங்க எல்லா உறுப்பினர்களும் இங்கே கலந்துக்கிட்டு இதில் நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பாடியை வந்து ஆஸ் பர் பைலா நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கேர்டேக்கர் பாடி போட்டிருக்கிறோம். 5 பேர் கொண்ட ஒரு குழு. அவங்க தான் வந்து இந்த ஆஸ் பர் பைலா 3 மாதம் அந்த குழுக்கான காலக்கெடு. அதுக்குள்ளே அவங்க வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஒரு புது பாடியை வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு கொடுப்பாங்க. டேர்ம் அவங்களுக்கு 2 இயர்ஸ் டேர்ம் தான் ஆஸ் பர் பைலா, தமிழ்ச்சங்கத்து பைலா. அது முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. ஒரு ஜனநாயக முறை பிரகாரம் நான் எலெக்ஷன் நடத்த சொல்லி தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவும் பேசலை, எலெக்ஷன் வைங்கன்னு ஆஸ் பர் பைலான்றோம். அவங்க எதுவுமே கண்டுக்கல. ஸோ இது அவங்க எங்களை வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் பாடி மீட்டிங் வைக்கிற லெவலுக்கு எங்களை கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஏன் அவங்க எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு அப்புறமும் எலெக்ஷன் நடத்தாம இருக்கிற காரணம் அவங்கள தான் கேட்கணும், தமிழ்ச்சங்கத்தை தான் கேட்கணும். நாங்கள் மெம்பர், லைஃப் மெம்பர். இது என்ன பைலா சொல்லுதோ அந்த பைலா பிரகாரம் அவங்களே தலைவரா, பொதுச் செயலாளரா அந்த நிர்வாகமே இருக்கணும்ன்றதுக்காக அவங்க நடத்த மாட்டேங்கிறாங்களா? என்ன காரணம், என்ன சொல்றாங்க? இல்லை, அதான் காரணம். அவங்க வந்து பதவிக்கு வந்துட்டாங்க, அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறோம். ஸோ இது பைலா அலோவ் பண்ணாது இல்லையா. இது ஒரு ஜனநாயக முறை பிரகாரம் நடத்தணும். தமிழ்ச்சங்கம் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலமாக போகுது. காலங்காலமாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடந்து தானே இருக்குது. ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. அது நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் பாடி வைக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்ச்சங்கத்தில்? எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு உரிமை உள்ளவங்க இருக்காங்க? ஏறத்தாழ 3500 மெம்பர் இப்போ இருக்கிறாங்க. லைஃப் மெம்பராக இருக்கிற எல்லாருமே ஓட்டு போட தகுதியானவங்க தான். தமிழ்ச்சங்கத்தில் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. லைஃப் மெம்பர், ஆர்டினரி மெம்பர் தனித்தனியாக இருக்காங்க? இல்லை, பேட்டன் மெம்பர் இருக்கிறாங்க. லைஃப் மெம்பர் எல்லாரும் ஓட்டு போடலாம், எல்லாருமே ஓட்டு போடலாம். பட் தமிழ்ச்சங்கத்தில் என்ன, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எலெக்ஷனுக்கு மட்டும் மெம்பர்ஸ் ஓட்டு போடுவாங்க, லைஃப் மெம்பர்ஸ். மீது எல்லா நிகழ்வுகளுக்கு அத்தனை பேரும் எல்லாருமே கலந்துக்கலாம், போகலாம், வரலாம். ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது சார், புதுசாக நிர்வாகிகளை யாரும் நம்பர்ஸை சேர்த்த மாட்டேன்றாங்க சார் தமிழ்ச்சங்கத்தில். அது வந்து இப்போ இருக்கிற நீங்கள் எக்ஸிஸ்டிங் கமிட்டி தான் கேட்கணும். நாங்கள் மெம்பராகவும் அதை சொல்லியிருக்கிறோம், புதிய நிர்வாகிகளை சேர்க்கணுன்னு. அதை அந்த கமிட்டி முடிவு எடுக்கல. இப்போ புதுசாக வர கமிட்டி அதை பரிசீலனை செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்ச்சங்க நிர்வாக கூட்டம் நடந்தது, என்னென்ன முடிவுகள் இருக்குது சார்? இன்றைக்கி வந்து 13/12/2025 நாங்கள் ஆஸ் அ தமிழ்ச்சங்கம் மெம்பர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இந்த கரண்ட் பாடிக்கு கொடுத்துருந்தோம். அவங்க டேர்ம் வந்து 2024 நவம்பரோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ஜெயிச்சு வந்தது வந்து 13/11/2022. அதுலேருந்து 2 வருஷம் டேர்ம் அவங்களுக்கு வந்து நவம்பர் 2024 அவங்க டேர்ம் முடிஞ்சு ஆஸ் பர் பைலா பிரகாரம் 6 மாதம் எக்ஸ்டென்ஷனுக்காக கேட்டிருந்தது அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து ஏப்ரல் 2025 முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நாங்கள் வந்து ஜூலை மாதம் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஏஜிஎம் கூட்டுங்க, நீங்கள் வந்து ஆடிட் ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணல, நீங்கள் ஏஜிஎம் கூப்பிட்டு 2 வருஷம் ஆகுது, எலெக்ஷன் ஏன் இன்னும் அறிவிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்குண்டான எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் நாங்கள் நவம்பர் 22 நவம்பர் 2025 இன்னொரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். தட் நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏஜிஎம் கூப்பிட்டுருக்குன்னு நீங்கள் கூப்பிடாதனால நாங்களே ஆஸ் அ தமிழ்ச்சங்கம் மெம்பர்ஸ்
நாங்களே வந்து இப்போ ஒரு கூட்டம் கூட்டலான்னு எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து 13/12/2025 அன்னைக்கு நாங்களே கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் 6th December வந்து ஏற்கனவே நாங்கள் அறிவிக்கையும் விட்டுருந்தோம் நியூஸில். இந்த மாதிரி நியூஸ் இன்றைக்கி வந்து 13 வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 மெம்பர்ஸ், நிறைய மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து கூடியிருந்தாங்க காலையில் இந்த ஆடிட்டோரியில். ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம் கான்ஸ்டியூஷன் கிளப்பு. ஆனால் அதை வந்து கரண்ட் கமிட்டி வந்து அவங்களோட ஃபோர்ஸையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு அதை லாஸ்ட் மினிட்ஸில் கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையில் வந்து கேட்டிருந்தோம் இங்கே, அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு கொடுக்கல. அதனால் இந்த நிர்வாகம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும், ஏன் வந்து எங்களோட மீட்டிங்கை வந்து ஏன் அந்த ஹாலில் நாங்கள் நடத்த இருந்த மீட்டிங்கை ஏன் கேன்சல் பண்ணாங்க. நாங்கள் இல்லீகலாக இந்த மீட்டிங் நடத்திருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும், இல்லை நீங்கள் அவங்க விட்டுருக்கணும். நாங்கள் வந்து ஏன்னா நாங்கள் நடத்துகிற இந்த மீட்டிங் பைலா பிரகாரம் நடத்துகிறோம். அதனால் லாஸ்ட் மினிட்ல இந்த பார்க்கில் வந்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தது. அதனால் இன்றைக்கி எடுத்த ரெசல்யூஷன் என்னன்னா, நாங்கள் வந்து ஆஸ் ஆஃப் டுடே 13/12/2025 கரண்ட் பாடி விச் இஸ் அன் இல்லீகல் பாடி அவங்கள வந்து எடுத்துட்டோம். அவங்க வந்து இல்லீகல்னு சொல்லி அவங்கள வந்து பைலாவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். ரெண்டாவது கேர்டேக்கர் பாடி வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கேர்டேக்கர் பாடியில் 5 பேர், அந்த 5 பேர் சென்ற குழு தான் அடுத்த 3 மாதத்தில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மற்றபடி ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் மெயினான ரெசல்யூஷன்ஸ் எங்களுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் இதுதான் நாங்கள் டிசிஷன் எடுத்திருக்கோம்.